ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். பதினாறாம் தேதியன்று காலை 11:30 மணியளவில் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் குடும்ப நல நீதிமன்றத்தில் கூடுதல் பொறுப்பு நீதிபதி சுதாகர் வழக்கு ஒன்றை விசாரித்துக் கொண்டிருந்தார். அப்போது நீதிமன்றத்திற்குள் நுழைந்த நபர் ஒருவர் திடீரென தான் இடுப்பில் மறைத்து வைத்திருந்த அரிவாளை எடுத்து, எனக்கு நீ தீர்ப்பு கொடுக்கிறியா, உனக்கு நான் தீர்ப்பு கொடுக்கிறேன் பாரு என கூறி அந்த நபர் அரிவாளை நீதிபதி சுதாகரை நோக்கி வீசியதாக கூறப்படுகிறது. அந்த அரிவாள் நீதிபதி முன்னால் இருந்த மேஜைக்கு அருகில் விழுந்தது. இதனை பார்த்து நீதிபதி உள்பட அங்கிருந்தவர்கள் அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். உடனே அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் அந்த நபரை தப்பிச் செல்லாதவாறு மடக்கி பிடித்தனர். அப்போது அந்த நபர் யார், நீதிபதியை தாக்க முயல என்ன காரணம் என போலீசார் விசாரித்தனர். அந்த நபர் ஸ்ரீவில்லிபுத்தூர் குடும்ப நல நீதிமன்றத்திற்கு அருகே உள்ள செங்குளம் பகுதியைச் சேர்ந்த 36 வயது பாலமுருகன் என்பது தெரிய வந்தது. சென்னையில் உள்ள பொறியியல் கல்லூரியில் பட்டப்படிப்பு முடித்த பாலமுருகன் சொந்த ஊரில் கூலி வேலை பார்த்து வந்ததாக கூறப்படுகிறது. இவருக்கும் அவரது மனைவி தங்க முனீஸ்வரிக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக இருவரும் தனித்தனியாக வசித்து வந்தனர். இந்நிலையில் கடந்த ஆண்டு தங்க முனீஸ்வரி தனக்கு மாதம் மாதம் ஜீவனாம்சம் தொகை வேண்டும் என ஸ்ரீவில்லிபுத்தூர் குடும்ப நல நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். இந்த வழக்கு 17ஆம் தேதியன்று விசாரணைக்கு வர இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் வழக்கறிஞர் ஒருவர் பாலமுருகனிடம், எப்படியும் தீர்ப்பு வந்தால் நீ மாதம் மாதம் உன் மனைவிக்கு 15,000 ரூபாய் ஜீவனாம்சம் தொகையை தர வேண்டியது இருக்கும் என கூறியதாக சொல்லப்படுகிறது. இதனை கேட்டு ஆத்திரமடைந்த பாலமுருகன் 16ஆம் தேதியன்று காலை வீட்டில் இருந்து அரிவாளும் மேஜையையும் எடுத்துக்கொண்டு நீதிமன்றத்தின் பின்பக்க சுவர் அருகே சென்றுள்ளார். அங்கு மேஜையை வைத்து சுவர் மீது ஏறி யாருக்கும் தெரியாமல் நீதிமன்றத்திற்குள் நுழைந்துள்ளார். அரிவாளை இடுப்பில் மறைத்து வைத்திருந்த அவர் திடீரென நீதிபதி இருந்த அறைக்குள் நுழைந்து நீதிபதி மீது அரிவாளை வீச முயன்றது தெரிய வந்தது. மேலும் பாலமுருகன் இதற்கு முன்பு சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரியில் மனநல சிகிச்சை பெற்றவர் என்பதும் தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் போலீசார் பாலமுருகன் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். ஏற்கனவே மதுரை நீதிமன்றத்தில் குற்றவாளி ஒருவர் அறையின் கண்ணாடியை கையால் உடைத்து நீதிபதிக்கே கொலை மிரட்டல் விடுத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் தற்போது நீதிமன்றத்திலேயே நீதிபதியை நோக்கி அரிவாளை வீசிய சம்பவம் நீதிமன்றத்தின் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கி இருக்கிறது. பாலிமர் செய்திகளுக்காக ஸ்ரீவில்லிபுத்தூர் செய்தியாளர் செந்தில்குமார். ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.